ஹாய், இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சு. சரி, அதை வச்சு புளிக்குழம்பு வச்சுட்டு பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு புளிக்குழம்பு எப்படி என்னோடய ஸ்டைலில் வைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். வெந்தயம், கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வதக்கி எடுத்து தான் வைப்பேன். சில பேர் தாளிக்கும் போதே அதிலே வதக்கிடுவாங்க, நான் தனியாக தான் வதக்கி வைப்பேன். அப்புறம் இதுவும் அந்த பக்கம் தாளித்து எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வத்தப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் ரெண்டுமே. அப்புறம் குழம்பு மசாலா கடையில் வாங்கலாம் அந்த பாக்கெட் வந்துட்டு புளிக்குழம்பு பொடி பாக்கெட்டில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்துட்டு வீட்டு மசாலா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கொதிச்சுட்டு இருந்தது. கொதிக்கிற கேப்பில் தேங்காய் அரைச்சிடலாம் அப்படின்னு தேங்காய் வந்துட்டு தேவையான அளவு எடுத்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் வந்துட்டு மெயினான விஷயம், நல்லா அரைக்கணும். சில இதில் கட்டி கட்டியாக இருக்கும் தேங்காய், அப்படியே அரைப்படாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பக்கம் புளி வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன்னா அந்த புளி தண்ணியும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு அது ஓரளவு கொதித்து வந்தோடனே வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தோம் அதையும் அதோட போட்டு தேங்காய் லாஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் ஊற்றிட்டு குழம்பு சூப்பராக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா புளிக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அதே சைடில் நான் வந்துட்டு பொரியல் எப்படி பண்ணுறேன் எல்லா காய்கறியும் போட்டு அதையும் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு வெங்காயத்தை வதக்குங்க. அப்புறம் சீக்கிரம் வந்துடும். அப்புறம் நறுக்கி வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி வதக்கி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு வெந்தோம்னா கொஞ்சமாக துருவி தேங்காய் மட்டும் துருவி போட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு